நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும் அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுகிறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேலே கோபம் வரும். இவன் என்ன யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு, என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் நாம் வந்து ரொம்ப ஏன்னா ப்ரொடியூசர்ஸே இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. அதாவது ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வராங்க. டீம்னு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார். எதுக்குடா அப்படின்னா, இல்லை சார் அவங்க வந்து வெளியில் வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு ஒரு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த 100 பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குன்னு போகிறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ளே ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 பேர் ஆரம்பிச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனே வெளியே வருவான். படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்குறதே நீங்கள் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள்.